வணக்கம் நண்பர்களே, நான் மணிகண்டன். திஸ் இஸ் மணிஸ் ட்ராவல்ஸ் வித் ஹோப். இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போது. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான தகவலை பற்றி பார்க்க போகிறோம். கோடை காலம் ஆரம்பிச்சிருச்சு. எல்லாருமே சுற்றுலாத்தலங்களுக்கு செல்வதை வழக்கமாக வச்சுட்டு இருக்காங்க. அதில் குறிப்பாக வேளாங்கண்ணிக்கு அதிகப்படியான பக்தர்கள் வந்து போய்கிட்டு தான் இருக்காங்க. இந்த கோடை காலத்தில் கோடை வெப்பத்தையும் பொருட்படுத்தாமல் குறிப்பாக தென் மாவட்ட மக்கள் அதிக அளவில் வேளாங்கண்ணிக்கு வந்துட்டு இருக்கிறாங்க. சிறப்பு ரயில்கள் ஏதாவது இயக்குனா நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருந்த நிலையில் ஒரு சிறப்பு ரயில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. 3 வாரங்களுக்கு இந்த சிறப்பு ரயில் இயங்கும் அப்படின்னு அறிவிப்பு அப்படிங்கிறது இருக்கிறது. என்னையிலிருந்து இந்த சிறப்பு ரயில் இயக்கப்படுகிறது அப்படின்னா, வருகிற 13ஆம் தேதி புதன்கிழமையில இருந்து மே 13, 20, 27 ஆகிய 3 புதன்கிழமைகளும் இந்த சிறப்பு ரயிலானது திருவனந்தபுரம் நார்த் பழைய கொச்சிவேலியில் இருந்து புறப்படும். அங்கிருந்து புறப்படக்கூடிய ரயில் கொல்லம் வந்து கொல்லத்தில் இருந்து செங்கோட்டை தென்காசி வழியாக விருதுநகர் வந்து விருதுநகரில் இருந்து காரைக்குடி திருவாரூர் வழியாக நாகப்பட்டினம் போய் அங்கே இருந்து இந்த ரயிலானது வேளாங்கண்ணிக்கு செல்லும். புதன்கிழமை தோறும் இந்த ரயில் புறப்படக்கூடிய நேரம் காலை 11 மணிக்கு புறப்படக்கூடிய இந்த ரயிலானது மறுநாள் அதிகாலை 3 மணிக்கு வேளாங்கண்ணியை வந்து சேர்ந்துவிடும். 3 மணிக்கு வேளாங்கண்ணி வந்து சேரக்கூடிய இந்த ரயிலானது போதுமான இடைவெளியில் தான் மீண்டும் கிளம்புது. எப்போ கிளம்புது அப்படின்னா, வியாழக்கிழமைகளில், அதாவது மே 14, 21, 28 ஆகிய 3 வியாழக்கிழமைகளும் இந்த ரயிலானது வேளாங்கண்ணியில் இருந்து நண்பகல் மதியான நேரத்தில் 12:45 மணிக்கு புறப்படுகிறது. அவ்வாறு புறப்படக்கூடிய இந்த ரயிலானது அங்கிருந்து நாகப்பட்டினம், திருவாரூர், காரைக்குடி, தென்காசி, செங்கோட்டை வழியாக இந்த ரயிலானது திருவனந்தபுரம் சென்ட்ரல், அதாவது புறப்படும் போது திருவனந்தபுரம் நார்த் கொச்சிவேலியிலிருந்து புறப்படுகிறது. திரும்ப செல்லும் போது இந்த ரயிலானது திருவனந்தபுரம் சென்ட்ரலுக்கே போயிடுது. இந்த ரயில் போய் சேரக்கூடிய நேரம் மறுநாள் காலையில் 5:45 மணிக்கு போய் சேர்கிறது. இந்த ரயிலின் மூலமாக செங்கோட்டையிலிருந்து வேளாங்கண்ணிக்கு வர்றதுக்கும் தென்காசி விருதுநகரிலிருந்து வேளாங்கண்ணி வர்றதற்கும் ஒரு நல்ல இணைப்பு அப்படிங்கிறது 3 வாரங்களுக்கு கிடைக்க இருக்கிறது. 3 வாரங்கள் மட்டும்தான் இந்த சிறப்பு ரயிலானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதற்கான முன்பதிவும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. தேவைப்படக்கூடிய பயணிகள் நிச்சயமாக பயன்படுத்திக் கொள்ளவும். இந்த கோடைக்கால சிறப்பு ரயில் 3 வாரங்களுக்கு இயக்கப்படுறதுனால பெரும்பாலான மக்கள் வேளாங்கண்ணி வந்து செல்வதற்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது திருவாரூர் காரைக்குடி வழித்தடத்தில் இயக்கப்படுகிறது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க ஒன்று. இந்த வீடியோவில் நான் கொடுத்த தகவல்கள் உங்களுக்கு போதுமானதாகவும் அதே நேரத்தில் பயனுள்ளதாகவும் இருந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை நிச்சயமாக எனக்கு இருக்கிறது. இந்த தகவல்கள் நம்முடைய நண்பர்களையும் சென்று சேரணும். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது இந்த வீடியோவை ஷேர் பண்ண வேண்டியது மட்டும்தான். அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம்.